ரீசெண்ட் டேஸ்ல இன்ஸ்டால ரொம்பவே வைரல்ல போயிட்டு இருக்கேன். இந்த இன்ட்ரோ எஃபெக்ட்டை எப்படி மொபைல் ஈஸியாக எடிட் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. VPN பண்ணி CapCutல உங்களுக்கு தேவையான வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ எந்த சீன் மந்தத்தில் வச்சு ஒரு ஸ்பிட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது மாதிரி ஜூம் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்க நார்மல் கேலரியிலே போயிட்டு அதை கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணதுக்கப்புறம் ஜெமினியில் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நான் தர ப்ராம்ப்ட் என்ட்ரு பண்ணினா இது மாதிரி இமேஜ் எடிட் ஆயிரும். இதை சேவ் பண்ணிக்கோங்க. திரும்ப CapCutக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா வீடியோலாம் டெலிட் பண்ணிருங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ நீங்க ஜென்ரேட் பண்ண இமேஜ் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அனிமேஷன் ஆப்ஷனில் போயிட்டு அன்ஃபோல்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதோட டைம் லைனை பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு மாற்றிக்கோங்க. டிக் கொடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஆர்டிக்ஸ் கொடுத்து உங்களோட ஹாபி என்னமோ டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடிட்டர்னு போகிறேன், நீங்கள் கேம் ஆகலாம், அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டைப் பண்ணிட்டு ஃபாண்ட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டைலு கலர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 0.1 செகண்ட் முன்னாடி தள்ளி போயிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பாடி எஃபெக்ட் சூஸ் பண்ணுங்க. பாடி எஃபெக்ட்ல போயிட்டு சூப்பர் பவர் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல ஃப்ளேம் ஐஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ எஃபெக்ட் சூஸ் பண்ணிட்டு சர்ச் பார்ல ஷேக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் ஆப்ஷன்ல போயிட்டு இன்டென்சிட்டி 9 ரேஞ்சிலையும் ஸ்பீடை பத்தி 100லயே வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு அந்த 2 எஃபெக்டையுமே வீடியோ எண்டிங் வர வரைக்கும் இழுத்து வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டேரெக்டாக உங்கள் DMK வந்துடும்.